நீங்க இதுவரைக்கும் எத்தனை தோல்வியை கண்டிருக்கீங்க? அந்த தோல்வியே கிடையாது, அது எல்லாமே வெற்றிக்கான படிக்கட்டுகளா தான் நீங்க பாக்குறீங்க. இந்த தோல்வியை கண்டு துவளாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு, எனக்கு மட்டும் இல்ல, இப்ப நீங்க கொடுக்குற இந்த கருத்துன்றது எல்லாத்துக்கும் உலகத்துக்குமான ஒரு கருத்தா இல்ல? அம்மா ஜெயன்ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பேராசிரியர் இருக்காங்க, இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க. நான் நிறைய அது குறித்து வாய்ச்சிருக்கேன். இருந்தாலும் அவங்க சொன்னது ரொம்ப ஒரு தாய் இல்லையா, நீ தோற்றுப்போ தோற்றுப்போ என்ன. அவன் என்ன சொல்றான், தோல்வியும் வறுமை மாதிரி உலகத்திலே சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் இல்லைங்கிறான். அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறான். உங்களுக்கு புரியுதா? தோல்வி சொல்லுது, என்னை தொட்டு விட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைன்னு. தோல்வி என்பது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றியின் தாய். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதா இருக்குங்கிறான். தோற்று 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 வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். நீங்க போராடாமல் பெறுகிற பொருளின் மதிப்பு, அருமை உங்களுக்கு தெரியாது. போராடி பெற்ற ஒரு பொருளின் அருமை, ரொம்ப நேசிச்சு நேசிச்சு பெற்ற பெண்ணை திருமணம் செய்யறான் பாருங்க, அப்பதான் அந்த பொண்ணோட வாழ முடியும். எளிதா ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா வா அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்ப தேடி 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 பெறணும். அப்ப தோல்விங்கிறது அந்த பொருள் வெற்றியின் அருமையை நமக்கு தெரிய வைக்கும். அப்பதான் எளிதில் வெற்றி கிடைஞ்சா வெற்றியினுடைய அருமை உங்களுக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரியும் நான் எவ்வளவு தூரம் வெற்றியை திரட்டியிருக்கேன்னு. உங்களுக்கு புரியுதா? அதனால தோல்வி இல்லை, வெற்றிக்கான தொடக்கம்.